வணக்கம். வெல்கம் டு ஐயர் லிவிங். இன்றைக்கு நம்ம ஒரு பொதுவா நிறைய பேரை பாதிக்கிற ஒரு மூட்டு நோய் பத்தி பேச போறோம். அதுதான் ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். எப்படி ஆரம்பமாகுது? இந்த நோய் பெரும்பாலும் 30 வயசுக்கு மேல இருக்கும் பெண்கள்ல அதிகமா வரும். முதல்ல காலை எழுந்ததும் மூட்டுகள் உறைஞ்சு வலி இருக்கும். இந்த ஸ்டிஃப்னஸ் 1 மணி நேரத்துக்கும் மேல நீடிக்கும். எந்த மூட்டுகளை பாதிக்கும்? கை, விரல்கள், பாதம், கால் எல்லா சிறிய மூட்டுகளையும் சமமாக பாதிக்கும். இரு கைகளிலும் இரு கால்களிலும் ஒரே மாதிரி வலி வரும். நோய் முன்னேறினால் என்ன நடக்கும்? தொடர்ந்து சிகிச்சை எடுக்கலனா மூட்டுகள் மெதுவா மாற ஆரம்பிக்கும். கைவிரல்களில் முறுக்கு மாதிரி வளைவு வரும். விரல்கள் பக்கத்துக்கு விலகி போவது அதுதான் உள்னார் டிவியேஷன். சில நேரம் விரல்கள் சங்கோல் மாதிரி வளைந்து போகும். கால்களில் பெரிய விரல் வெளியே போயிடும். இத ஹாலக்ஸ் வால்கஸ் சொல்றோம். விரல்கள் நகம் மாதிரி சுருண்டு போகும். இத கிளாட்டோஸ் சொல்றோம். பாதம் ஃபிளாட் ஆகி ஆர்ச்சஸ் ஃபிளாட்டன் ஆகும். மற்ற பிரச்சனைகள், சிலருக்கு கைகள்ல கால்கள்ல சிறிய கட்டிகள் ரூமட்டாய்டு நாட்யூல்ஸ் உருவாகும். அதோட சேர்ந்து கழுத்து எலும்பு பகுதியில ஆபத்தான சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. அது நோய் ஒரே ஒரு மாத்திரையாலோ ஒரு மருந்தாலோ குணமாகாது. நீங்க எப்போ கண்டுபிடிச்சாலும் அப்படியே விட்டுட்டா டிஃபார்மிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனா ஆரம்பத்திலேயே டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா வலி குறையும், மூட்டுகள் பாதுகாப்பாக இருக்கும், வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும். இந்த நோய்க்கு உணவு முறையிலும் கவனம் கொடுக்கணும். கீரை வகைகள், மாதுளை, புடலங்காய் நல்லது. ஆனால் அதிக காரம், புளி, மசாலா, வறுத்த உணவுகள், இறைச்சி, மீன் போன்றவற்றை தவிர்க்கணும். அதே போல பகல் தூக்கம் கூடாது. அதனால காலையிலே மூட்டுகள் அதிகமாக உறைஞ்சு வலிக்குது, அல்லது கைகள் கால்கள் ஒரே மாதிரி வீக்கத்துடன் வலிக்குது அப்படின்னா மருத்துவரை உடனே சந்திங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.